ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் Anjalin இருக்கேன். ஸோ டுடே நாங்கள் ட்ரிங்கோமலையில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருக்கோணேஸ்வரம் கோயில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் காய்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கோணேஸ்வரம் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸில் முதல் வணக்கத்துக்குரிய பிள்ளையாரை வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க காய்ஸ். ஃபாரினர்ஸுக்கு தமிழ் ட்ரெடிஷன் படி சாரி வியர் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணுறதுனா பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் டுடே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் காய்ஸ். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. Thank you very much. It's so beautiful. வர்ற வழியில் நிறைய கடையெல்லாம் இருக்குது. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன சாமான், கிளிப்ஸ், அது இதுன்ட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கோயில் போகாமல் இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ நம்ம கோயில் போயிட்டு அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு இங்கே வரணும்.
கோணேஸ்வரர் கோயில் ராவணன் வெட்டு, ராவணன் தந்த வாளால இதை வெட்டினதுன்னு சொல்றவங்க பாருங்க. ஸோ இந்த ராவணன் வெட்டில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து ஒரு கல்லை வந்து எடுத்து எரிஞ்சோம்னா அது சரியாக எந்தவித பாறையிலையும் அடிபடாமல் கரெக்டாக வந்து டிரெக்டாக, அதாவது இதுவாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து அந்த கல் விழுந்துச்சுன்னா நாங்கள் மனசில் விஷ் பண்ணி அதை நினைச்சது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. எஸ், இதுதான் இதோட ஷோர்ட் ஸ்டோரி. நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு தான் சாமியை கும்பிடுவோம், கும்பிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். நாங்கள் அதில் கால் கழுவிட்டு கால் கழுவணும். கால் கழுவிட்டு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. வணக்கம். நாங்கள் இப்போ திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் அதாவது இலங்கையில் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான மிகவும் பிரசித்தமான இந்த கோயிலை வந்து அடைஞ்சிருக்கோம். பாருங்கள், மிகப்பெரிய சிவன் சிலை ஒன்று இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதை கண் கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நந்தி சிலை ஒன்று இங்கே இருக்குது. முதல்ல இருந்த மாதிரி இது இல்லை. இப்போ கிட்டத்தில் அதை கட்டி முடிச்சிருக்காங்க. முதல் இந்த இடத்துல இல்லை, புதுசாக இந்த இடத்துல வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு. சரி வாங்க, நாங்கள் இப்போ கொண்டு சொல்லிட்டு முன் என்ட்ரன்ஸ் போவோம்.
இதெல்லாம் வாங்கி சரி வைப்போம். இங்கெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே கட்டியிருக்காங்க, பிள்ளைகள் கட்டியிருக்காங்க. வாங்க மேலே போய் வாங்க. அழகா இருக்கேனே. கோயில் வந்து தேங்காய் உடைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். நிறைய பேர் உடைச்சிருக்காங்க, எடுக்கலாமோ தெரியாது. எடுக்கலாம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். உடைச்ச தேங்காயை நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த கோணேஸ்வர கோயிலில் என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான். ஏன்னா ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும், நிறைய போட்லாம் போகும், மேலே இருந்து வியூவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே மயில் ஒன்று இருந்து பறந்து போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் இதுதான் ராவணனோட சிலை. ராவணன் ஒரு சிவபக்தன். அவனை மாதிரி ஒரு சிவபக்தன் யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து சிவனை தரிசிக்கிற மாதிரி ஒரு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. இது வந்து நிறைய
எனிவேஸ் காய்ஸ், என் கூட இந்த கோணேஸ்வரம் கோயிலை சுற்றி பார்த்ததுல நீங்கள் ஹாப்பியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் ஆஞ்சலினா. டேக் கேர்.